அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தபோது எனக்கு பயங்கர உற்சாகமா இருந்தது. வட இந்தியாவிலிருந்து ஒருவர் பேசுகிறார். சங்கிங் எல்லாம் பயங்கரமா த்ரெட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபாரின்ல உட்காந்து நீ சேஃபா பேசிட்டு இருக்க, நீ வேற ஊர்ல இருக்க, அதனால வந்து உன்னால இவ்வளவு திமிரா பேச முடியுது, முடிஞ்சா இந்தியா வந்து பாடுறா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தா இந்தியா கேட்ல வந்து வீடியோ போட்டிருந்தேன், நான் இந்தியா வந்துட்டேன் அப்படின்னு. நான் ஏன் மோடிக்கு எதிராக அரசியல் பேச துணிந்தேன் அப்படிங்கிறதுக்கு அவர் சிம்பிளா சொல்றாரு. இங்க சிம்பிளான வேர்ட்ஸ்ல விக்கிபீடியாவை பார்த்துட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிற இன்ஃபுளுசஸா இல்லாம உண்மையிலே பொறுப்போட தனக்கு பின்னால இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன செய்யணுங்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. எல்லா கட்சிகளும் ஊழல் செய்கின்றன, எல்லா கட்சியிலும் ஊழல்வாதிகள் இருக்கிறார் என்பது உண்மை. ஆனா பிஜேபி அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இத்தனாயிரம் கோடி, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறது வேற எவனும் கிடையாது. ஆர்கனைஸ்ட் லூட்டிங் ஆஃப் பப்ளிக் மணி. எதிர்கட்சிகளை களநீக்கம் செய்வது, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கிறது, கெஜ்ரிவால் மேல கைது, எதிர்கட்சிகள் முழுக்க ஏதோ இவங்க பூர்ண யோக்கியன்ற மாதிரி எதிர்கட்சிகள் மேல இடியை ஏவி விடுறது பக்க சார்பானது அப்படிங்கிறத வெளிப்படையா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு வந்து 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. தமிழ்நாட்டு அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்கள வந்து விளக்கமாத்த கொண்டு அடிச்சிருக்காரு. சாதாரண விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. நீ வந்து எங்கேயோ வீரறிஞ்சு அதுக்கு நான் என்ன பண்றது, என்னுடைய கற்பை நிரூபிக்கணும் சார், ஊடக தர்மம்னா அதான் சார் அப்படின்னு சொல்லி ஊடக தர்மம்னு இந்த கால சூழல் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னா உன்னோட யோக்கியதை என்ன அப்படிங்கிறது துருவத்தி கேட்டிருக்காரு. ஒரு கரகாட்ட கோஷ்டி இருக்குது. அந்த கரகாட்ட கோஷ்டியை சார்ந்த அந்த தலைவர் வந்து அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவனா பிழைக்க தெரியாதவனுங்க, நம்ம பாரு கார் வாங்கிட்டோம், நம்ம வீடு வாங்கிட்டோம், எதுக்கு பிஜேபிக்கு சொம்படிச்சதுனாலே. துருவத்தி சொல்றாரு, நீங்க ஏன் அந்த வேலையை செய்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு வேற சந்தோஷமா இருக்குன்னு ஆசை, எனக்கு ஊர் சுத்தணும்னு ஆசை, என்னுடைய பேஷன் அதுதான். ஆனா இந்த விஷயத்துல நான் காலம் தாழ்ந்து விலகி இருக்க முடியாது. நீங்க பிஜேபி அப்படிங்கிற கட்சியை இந்தியாவில் இருக்க எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா, இவங்க மாற்று இல்லைன்னு ஒருத்தன் சொல்லலாம். மாற்று இல்லைன்னு சொல்றது எவ்வளவு மோசடியான வாதம். ஒரு வயக்காட்டு வரப்புல நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பாப்பா நடந்து வந்தா இவர் வந்து ஓன்னு சத்தம் கொடுக்கணும். எதுக்கு? இவருடைய நிழல் அங்க பற்றக்கூடாதான். உன் நிழலு கூட தீட்டு அப்படிங்கிற நேர்ந்த நிலைமையில இருந்து நம்ம மெல்ல மெல்ல சுயமரியாதையோட வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு பாஜக வந்தா நம் நிழலும் தீட்டாகும். நம் நிழலே தீட்டாதுன்னா வருங்கால சந்ததி தலைமுறை எல்லாரும் அடிமையாகும். நாம வந்து இன்னைக்கு சுயமரியாதையோட படிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம்ல, அது காணாமல் போகும். அப்போ சுயமரியாதைக்கு பங்க வர இந்த சுயமரியாதை இல்லாத புரோக்கர் பசங்க அவங்க வந்து எப்படியாவது நத்தி பழச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்தாது வரும். அப்படி வராமல் இருக்குன்னா துருவத்தி ஒரு சாம்பிள். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் மகிழனுடன் ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். வணக்கம். துருவத்தியினுடைய ஒரு வீடியோ தேஷ்பக்த் அப்படின்ற சேனல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட், 1 மணி நேர பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுல முக்கியமா இப்போ துருவத்தி பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. யார் அவரு, என்ன பின்னணி, எங்கிருந்து வந்திருக்காரு, அண்ட் அவர் இந்தியா வந்ததே ஒரு முக்கியமான பேச பொருளா இருந்தது. பிகாஸ் சங்கிங் எல்லாம் பயங்கரமா த்ரெட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபாரின்ல உட்காந்து நீ சேஃபா பேசிட்டு இருக்க, நீ வேற ஊர்ல இருக்க, அதனால வந்து உன்னால இவ்வளவு திமிரா பேச முடியுது, முடிஞ்சா இந்தியா வந்து பாடுறா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. பார்த்தா இந்தியா கேட்ல வந்து வீடியோ போட்டிருந்தேன், நான் இந்தியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. வந்து அந்த பாட்காஸ்ட் ரொம்ப விலாவரியாக ரொம்ப அந்த கான்டெக்ட் வந்து என்னன்னா, ஏன் நான் பாஜகவை எதிர்க்கிறேன், நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன், மாரிதாஸ் புக்கு போட்ட மாதிரி ஏன் இந்த டைம்ல நான் பாஜகவை எதிர்க்கிறேன் தொடர்பான ஒரு நீண்ட டிஸ்கஷன்ஸ் அண்ட் பாஜகவினுடைய அட்டாக்கிங் மெத்தடு, அதை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், அண்ட் ஓவராலா இப்போ எல்லாரும் இந்தியா ஏன் பாஜகவை ஆதரிக்க கூடாது என்பது தொடர்பாக ஒரு நீண்ட உரையாடலை வந்து நிகழ்த்தியிருப்பாங்க. நீங்களும் அந்த வீடியோ பார்த்தீங்க, 2 பேருமே பார்த்தோம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேக் என்ன, அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இல்ல, அந்த வீடியோ பார்த்தபோது எனக்கு பயங்கர உற்சாகமா இருந்தது. வட இந்தியாவிலிருந்து ஒருவர் பேசுகிறார். நார்த் இந்தியன் மீடியா பேச வேண்டியதை ஒரே ஒரு எல்லாருமே சொன்னது அதுதான். நார்த் இந்தியன் மீடியா முழுக்க இன்னைக்கு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒரே ஒரு நபர் எக்ஸப்ஷனலா ஒருத்தர், அதுவும் ரீச்சிங் அவுட் த மாசஸ், எல்லாரையும் போய் டச் பண்றாரு. அவர் வீடியோஸ் வந்து அவ்வளோ மில்லியன் வியூஸ் போகுது. அதை பார்த்து கண்டிப்பா ஒரு சேஞ்ச் அப்படின்றது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப நிறையாவே இருக்கு. ஸோ அந்த அளவுல இருந்து சொல்றேன். அதை பார்த்தோன்னு பயங்கர உற்சாகமா இருந்தது. உற்சாகமா ஏன் இருந்தது அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனல்ஸ் நடத்துறோம், நம்மளுடைய ரீச் எவ்வளோ அப்படின்னு, நம்மளுடைய வரம்பு என்ன அப்படின்னு தெரியும். நம்ம இன்னும் பரவலாக மக்களை போய் சென்றடையணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கருத்துக்களுக்கு வரம்புகள் இருக்குது. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறாங்க. அவங்கள எவ்வளோ சேஃபாக கேம் பிளே பண்ணுறாங்க. அயோத்தியா பற்றி வருது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ராம ஜென்ம பூமிக்கு ஒரு பக்கம் உருட்டு, அப்புறம் வந்து பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு எதிராக ஒரு உருட்டு அப்படிங்கிற மாதிரி உருட்டுற பிகர் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் தான் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இப்படியான முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் வெளிப்படையாக வந்து பேசுறது, அதுவும் அது குறித்து விலாவரியா அவர் வந்து 2-3 வீடியோஸ் போட்டிருக்காரு. இவரை வந்து தானாஷாஹி
டிக்டேட்டர் டர்கயா அப்படின்னு ஒரு வீடியோ, டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு ஒரு அது question mark போட்டு. டிக்டேட்டர்லாம் பிரிச்சிருச்சு அந்த வீடியோ தான். அது ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி அவர் அதை விளக்குறாரு. இந்தியா இன்னும் சர்வாதிகாரத்திற்குள் செல்லவில்லை, ஆனால் சர்வாதிகாரத்திற்குள் சென்று விடும் என்கிற அச்சத்தின் காரணமாக இது. அதுக்கான கூறுகள் என்னென்ன தெரியுது. அப்புறம் வந்து டிக்டேட்டர் டர்கயா அப்படின்னு கெஜ்ரிவால் கைதை ஒட்டி சர்வாதிகாரி பயந்துட்டாண்டா அப்படின்னு ஒரு வீடியோ. அது வந்து கெஜ்ரிவால் கைதை ஒட்டி அதுக்கு பிறகு எலக்ட்ரல் பாண்ட் அது எவ்வளவு பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறது தொடர்வோம். அவர் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்தே தொடங்குறாரு நிறைய விஷயம். அது ரொம்ப அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா. ஒரு கார்பரேட் கொடுக்குறான், அந்த கார்பரேட் வந்து அதுக்கு ஃபேவரா கவர்மெண்ட் நடந்துக்கிறான், எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு மக்கள் இருக்கக்கூடாது. அதுல மக்கள் பணம் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுது, அதெல்லாம் யார் தலையில வந்து விடிதுன்றது ரொம்ப கிளியரா வந்து ஒரு கார்பரேட் ஒரு கட்சிக்கு காசு கொடுக்குறான்னா அது என் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கார்பரேட் கட்சிக்கு காசு கொடுக்கறதே காசு திருடுறதுக்கு தான் அப்படிங்கிறது தான் மக்கள் இன்வால்வ் ஆகின்ற விஷயம். நீங்க கோட் ஆஃப் கான்டாக்ட்ல டெண்டர் கொடுக்கும் பொழுது ஒரு டெண்டர் கொடுக்கக்கூடிய அதிகாரி இருக்காங்க, அவன் சொந்த பணத்தை எப்படி எவ்வளவு கவனத்தோட கரிசனத்தோட செலவழிப்பானோ அப்படி செலவழிக்கணும். ஒரு டெண்டர் ஒருத்தன்ட்ட கான்ட்ராக்ட் நீங்க கேட்கும் பொழுது கான்ட்ராக்டர் வந்து நிறைய காசு பிட் பண்றான் அப்படின்னு சொன்னா இவ்வளவு காசு இதுக்கு செலவழிக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி குறைஞ்ச விலையில ஒரு நல்ல திறனோடு ஒருத்தன் செஞ்சு கொடுக்குறவனுக்கு தான் நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கணும். இப்படியான கன்சர்னோட தான் ஒரு அரசு அதிகாரி இருக்கணும்னு கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கும் பொழுது பாஜக இந்த கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் எல்லாம் மீறி தனக்கு காசு கொடுத்தா 140 கோடி ரூபாய் நீ காசு கொடுக்குறியா, 1,40,000 கோடிக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் பிளான் ஒரு இடத்துல 81,000 கோடி பிளானு, அதை வந்து 1,47,000 கோடிக்கு பிளானுடைய அமௌண்ட்டை எஸ்டிமேட் அமௌண்ட்டை எக்ஸல் அதிகப்படுத்தி அதை அவனுக்கு கொடுக்குறான். டெண்டர் ஒதுக்குறதுலே 60,000 கோடி அடிச்சிடறான். அப்போ இது வந்து ஒரு சாம்பிள். எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஏதோ 6,000 கோடி பாஜக அடிச்சிருச்சு, பாஜகவுக்கு 6,000 கோடி தாங்க வந்துச்சு, இத்தனை எம்பிக்கு இவ்வளவுதாங்க வந்துருச்சுன்னு நீங்க சொல்ற, இது ஒரு பொய். நீ வந்து 6,000 கோடி வாங்குறதுக்கு அவனுக்கு எவ்வளவு ஃபேவர் செஞ்சு கொடுத்துருக்க, மக்கள் பணத்தை எவ்வளவு பணத்தை திருடி அடுத்தவனுக்கு கொடுத்துருக்க. சிஏஜி அறிக்கை இழப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால 1,70,000 கோடி இந்தியாவுக்கு இந்திய அரசுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதை இந்த வழிமுறையின் காரணமாக நாம் இழந்திருக்கிறோம்னு சிஏஜி ஒரு அறிக்கை சொல்லுது. அவ்வளவுதான். உடனே 1,70,000 கோடியை ராஜா வந்து பாக்கெட்ல போயிட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை செய்து அதன் வழியாக காங்கிரஸை அகற்றி விட்டு வந்த பாஜக சட்டப்பூர்வமாக ஊழலை செய்து வருகிறது. சட்டப்பூர்வமாக கோடிக்கணக்கான ரூபாய் திருடிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் அவர் சொல்ல. நீங்க இதை சொன்னா என்ன சொல்லுவீங்க, பாஜக மட்டுமா ஊழல் செய்யுது, எல்லா கட்சியும் தான் ஊழல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். எல்லா கட்சிகளும் ஊழல் செய்கின்றன, எல்லா கட்சியிலும் ஊழல்வாதிகள் இருக்கிறார் என்பது உண்மை. ஆனா பிஜேபி அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இத்தனாயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறது வேற எவனும் கிடையாது. ஆர்கனைஸ்ட் லூட்டிங் ஆஃப் பப்ளிக் மணி அப்படிங்கிறது தான் இதுல இருக்க முக்கியமான பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு, அந்த ஊழல் தொடர்பான விஷயத்துல. மற்றபடி அரசு நிறுவனங்களை ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் திருட மாதிரி, இப்போ நம்ம வீடியோல பாக்குறோம்ல, ஒரு அம்மா வந்து காய்கறி கத்தியை காமிச்சு கழுத்துல இழுத்துட்டே போவாங்க, செயின் அருந்து போறது வரைக்கும். ஒண்ணு அது லேடியே விடணும், எல்லாம் செயின் அருந்து போகணும். கழுத்து அருந்தாலும் செயின் அறுத்து தான் போகணும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 2014 தோழர் மருதையன் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசினாரு. மோடி முகமூடின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார் நிகழ்ச்சியில். அதுல பேசும் பொழுது காங்கிரஸ்காரன் கொள்ளையடிப்பான், இவன் வந்து கழுத்துல செயினே அறுத்துட்டு அந்த செயின் போட்டிருக்கிறவன் கழுத்தையும் அறுப்பான், அதான் பாஜக. அந்த டிஃபரன்ஸ் இது அப்படின்னு 2014 மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே சென்னையில் நடந்த ஒரு மீட்டிங்ல சொன்னார். அன்றைய கணித்தானா பாஜகவோட யோக்கியதை அதுதான், அது வரலாறு முழுக்கவே அது அப்படிதான். அதனுடைய பண்பாடு கலாச்சாரத்துல இதுதான் இருக்குது, அது காலம் தாழ்ந்து வட இந்தியாவில வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி இருக்கணும், என்ன பொறுப்பு இருக்கணும், அந்த ஒரு வகையில நம்ம வந்து மகிழ்ச்சி. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தி நீங்க பேசும்பொழுது ரொம்ப ரீசெண்டா நிகழ்ச்சி நடந்தது, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தொடர்பான நிகழ்ச்சி. முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக பிற்போக்கு விஷயங்களை பேசுறது, சயின்ஸ்க்கு எதிராக பேசுறவங்க. நம்ம ஊர்ல கீர்த்தி ஹிஸ்டரின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அது ஃபுல்லா பாஜகவுக்காக ஒரு ஹிஸ்டரி உட்காந்து எழுதிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு அவார்டு கொடுத்து இதெல்லாம் பிரதமரே வந்து கொடுத்தாரு. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிரதமரோட யோகியதே அவ்வளவுதானே. பிரதமர் வந்து பிள்ளையாருக்கு தலை இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொன்னார். அவர் அதை வந்து சயின்ஸ் ஃபோரம்ல இருக்க அறிவியலாளருக்கு கண்டிச்சாங்க. தப்பு அறிவியலுக்கு வராம இப்போ வளராதையான்னு சொல்லி கண்டிச்சாங்க. அவங்களுக்கு ஃபேவரான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அங்கீகரித்து அவர்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்த நிகழ்ச்சி நடத்தப்படுது. இன்ஃப்ளூயன்சர்ஸோட யோகிதைன்னு சொன்னதால சொல்றேன். அதையும் அவர் சொல்றாரு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெரும்பாலும் உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, நீங்க வந்து இவ்வளவு தான் வச்சிருக்கீங்க, ஆனா மீதி இருக்கிறவங்க எல்லாம் மோடி கவர்மெண்ட்டுக்கு சோசியல் மீடியாலும் ஜாலரா அடிக்கணும் தான் பெரும்பாலும் இருக்கிறான். மோடி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவங்க சிறு தொகை தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த நோக்கங்களுக்காக செய்கிறார்கள். அவங்களுக்கு செல்ஃபிஷ் நோக்கம் இருக்குது, எப்படியாவது தன்னை வளப்படுத்திக்கணுங்கிற நோக்கம் இருக்குது. அப்போ உங்களுக்கு சுயநலம் இல்லையாங்கிற கேள்வி இயல்பா வர நோக்கி வருது. ஆமாம், எனக்கு சுயநலம் இருக்குது. இதற்கு முன்னால் நான் எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதில் நிறைய காசு வருது, அந்த காசை வச்சு தான்
என்னோட சொந்த சுயநலன் பொருட்டு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் காசு அதெல்லாம் செலவு பண்றது காசு கிடைக்குது. ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நான் ஏன் மோடிக்கு எதிராக அரசியல் பேச துணிந்தேன் அப்படிங்கிறதுக்கு அவர் சிம்பிளா சொல்றாரு, சர்வாதிகாரத்தை நோக்கி நம்ம இந்த நாடு போயிட்டு இருக்குது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது. இடி இருக்கட்டும், ஐடி இருக்கட்டும், நீதிமன்றங்கள் இருக்கட்டும். நீதிமன்றங்கள் தவறி எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல ஜட்ஜஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன் சொன்னாரு. ஜட்ஜஸ் ஃபோர்ஸ் டு ரிசைன் மட்டும் இல்ல, ஜட்ஜஸ் அது ஒரு இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. KM ஜோசப்னு ஒரு ஜட்ஜ் இருக்காரு, கேரளாவை சேர்ந்த ஜட்ஜ், ரொம்ப ஒரு நேர்மையான ஜட்ஜ் அவரு. அந்த ஜட்ஜ் வந்து பில்கிஸ் பானு வழக்கை வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. அது வந்து அவருக்கு தான் விசாரணைக்கு வரணும். ஆனா தொடர்ச்சியாக அந்த வழக்கு அவர்கிட்ட போக கூடாது, அவர் ரிட்டையர்மெண்ட் டைம் அவரே கேட்டார், என்னப்பா இப்ப நான் விசாரிக்க கூடாது உனக்கு, அதுதான் இப்படி காலம் தாழ்த்திட்டு இருக்கீங்க அப்படின்றத அவரே ஓப்பனா கேட்டு நீதிமன்றத்துல இருந்தா அவர் ரிட்டையர் ஆகி போனாரு. கடைசி வரைக்கும் அவரை வந்து விசாரிக்கவே விடல. இங்க முரளிதரை கொண்டு வர்றத இருந்தது எடுத்தாங்க. ஜுடிஷியரியுடைய கையை முறுக்கி தங்களுக்கு சாதகமான ஒரு காரணங்களை நீதிமன்றத்துல தீர்ப்புகள் வாங்குறது. ஜஸ்டிஸ் லோயா குறித்து அது ஹூ கில்ட் லோயான்னு புத்தகம் வந்திருக்குது. லோயா வந்து அமித்ஷாவுடைய விவகாரத்தில், அமித்ஷாவுடைய ஃபேக் என்கவுண்டர் கேஸ்ல அது தொடர்பாக தீர்ப்பு வழங்க வேண்டிய நீதி மர்மமான முறையில் இறந்து போகிறார். இறந்து போனது தொடர்பாக அவருடைய சகோதரி சந்தேகங்களை எழுப்புகிறார். அந்த சந்தேகத்தின் பின்னால் என்ன இருக்குன்னா, லோயாட்ட காசுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருங்க, நீங்கள் தீர்ப்பு கொடுத்தா என் பேர் கெட்டுப்பேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு நியூஸு மீடியாவில் நாங்கள்லாம் எங்கள் கோதி மீடியா எங்கள் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கிறோம், அது உங்களுக்கு உங்களுடைய செய்தியே வெளியே வராமல் பார்த்துக்கும், வேறு ஏதாவது ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு பேரம் பேசப்பட்டு அவர் ஒத்துக்கொள்ளப்படாதால் அவர் கொலை செய்யப்பட்டாருங்கிற குற்றச்சாட்டு சகோதரி தொடர்பாக வச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாக ஹூ கில்ட் லோயா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நிரஞ்சன் தகலிங்கிறது மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். அந்த பத்திரிகையாளருக்கு மிரட்டல் இருப்பாங்க, அது தனிக்கதை. லோயாவை ஒரு நீதிபதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ நீதிமன்றத்தின் கைகள் முறிக்கப்படுகிறத, நீதிபதிகள் வந்து தெருவில் இறங்கி இங்கே வந்து எங்களுக்கு வந்து இது இல்லை, எங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிபதிகள் வெளியில் வந்து மக்கள் மன்றத்தில் முறையிட்டாங்க. அதே நீதிபதிகள் சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்வு, அதில் நம்ம மெம்பர்ஸை தேர்வு பண்ணுறதுல நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாருன்னு சொன்னால் அதை வந்து மாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷனை மேனிப்புலேட் பண்ணுற, இடியை மேனிப்புலேட் பண்ணுற. ரீசெண்டாக சந்திரசூடே சொல்லியிருந்தாரு, பார் கவுன்சிலாம் ஆடாதீங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஆடாதீங்க, வழக்கறிஞரா ஜட்ஜா நடந்துக்கோன்றத ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியில அதுக்கு பெரியார் முன்னாடியே சொல்லியிருக்காரு. பெரியார் என்ன கேட்டிருக்காரு, டேய் வாழ்நாள் முழுக்க பொய் சொல்றது தான் அவனுடைய வேலை, உன் வேலையே வக்கீல் வேலை, பொய் சொல்றது வேலை. நீ உடனே நீதிபதியிட்ட உண்மையை சொல்லிடுறா, எப்படா நாங்கள் நம்புறது? நீதிபதிக்கு தனியான தேர்வு வைக்கடா, தனியான ஆட்கள் தேர்ந்தெடுங்க. பொய் சொல்றேன் எப்படா அங்கே அந்த டேபிளில் உட்காந்து உண்மையை சொல்றான்னு பெரியார் கேட்டிருக்காரு. வேற விஷயம். இப்படி எல்லா அரசு நிறுவனங்களையும் மேனிப்புலேட் பண்ணி தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிற சூழலில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாம் சர்வாதிகாரத்திற்கு கீழ் செல்ல நேரிடும். அப்படி நேரிடும் சொன்னால் என்னங்க நீங்கள் சர்வாதிகாரம்னு சொல்கிறீங்க? அப்படின்னா நடந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் நடக்கலையா அப்படின்னு கேட்குறேன். எலெக்ஷன் நடக்குது. ஆமாம், எலெக்ஷன் நடக்குது. ரஷ்யாவில் எலெக்ஷன் நடக்கலையா? நார்த் கொரியாவில் எலெக்ஷன் நடக்கலையா? இன்னும் சர்வாதிகாரத்தோடு இருக்கிற நாடுகளில் எலெக்ஷன் நடக்கலையா? அந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன் நம்ம போயிடல. ஆனா அடுத்து வருகிற எலெக்ஷன் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்காது எலெக்ஷன்ல. அதுதான் இப்பவுமே லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்ல. நாம ஏன் இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு, எலெக்ஷன் வந்து நாம வந்து நீண்ட காலமா போராடி பெற்ற உரிமை தான். பிரிட்டிஷ்காரங்க காலத்துல பிரிட்டிஷ்காரங்க இப்போ வந்து மன்னர்களை நாம் தேர்ந்தெடுத்தோமா? தேர்ந்தெடுக்கல. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாம் தேர்ந்தெடுத்தோமா? தேர்ந்தெடுக்கல. 30களுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நம்மளை வந்து ஒரு பங்கேற்பு மாதிரியான ஒரு அரசாங்கம் வச்சிருந்தாங்க. தற்காலிகமா அரசாங்கங்கள் உருவாடிச்சு. அதுக்கு பிறகு நம்ம 1950க்கு பிறகு நமக்கு நடந்த எலெக்ஷன்ல வி ஹேவ் எ சே. சரியோ தப்போ சாதாரண மக்கள் அவங்க வாக்களித்து அதில் பெரும்பான்மை அப்படின்னு ஒரு செட்டப் இருந்து அதையே மேனிப்புலேட் பண்றதுக்கு எதிர்கட்சிகளை கள நீக்கம் செய்வது, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கிறது, கெஜ்ரிவால் மேல கைது, எதிர்கட்சிகள் முழுக்க ஏதோ இவங்க பூர்ண யோக்கியன்கள் மாதிரி எதிர்கட்சிகள் மேல இடியை ஏவி விடுறது பக்க சார்பானது அப்படிங்கிறத வெளிப்படையா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. இங்க இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் பேர்ல சில வெண்ணைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைஞ்சு. ஏன் சார் ஊழல் பண்றீங்க? நீங்க ஏன் சார் திருடுறீங்க? அதனாலதான் சார் இடி வருது அப்படின்றான். இல்ல, நீங்க ஏன் திருடுறீங்க? இப்ப வந்து கண்டிப்பா அவர் அந்த விஷயத்துக்கு பதிலளிக்கிறாரு. பிறரும் அந்த பிற கட்சிகள் மத்தியிலையும் ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி அளவுக்கு ஆர்கனைஸ்டான லூட், எக்ஸ்டார்ஷன் ராக்கெட் ஈடிங்கிறது ஒரு சாம்பிள் தான். இவர் அண்ணாமலை ஒரு கையில போட்டிருந்தார். ரஃபேல் தொடர்பான ஊழல் விவகாரங்கள் வந்து க்ளோஸ்ட் கவர்ல சொல்லி நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க. இப்படி தொடர்ச்சியா தங்கள் மீது எந்த கரையும் படாத வண்ணம். கரை யாரு? இப்ப வந்து 2G கேஸ் வந்து கரெல்லாம் படுது, அதையுமே சொல்லியிருக்காரு. கரை யார் வெளியே சொல்லாம இருக்கானா? ஊடகங்கள் சொல்லாம இருக்கு. இல்ல, கரைப்படாம இப்ப வந்து தொடச்சு விடுற வேலை இருக்குல்ல, மேல இருந்து கீழே வரைக்கும் தொடச்சு விடுற வேலையை மீடியாக்கள் பண்ணுது. இது தனிநபர் இன்ஃபுளுன்சஸ். நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு அந்த மூத்த அரசியல்வாதிகள் நம்ம பேர் என்னது, மூத்த பத்திரிகையாளர்கள், இவங்க இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நான் தாமதித்து இருக்க முடியாது. ஏன் நீங்க தாமதிச்சு இருக்க முடியாது? அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டா, அவரு வந்து இங்க நடந்து கொண்டு இருப்பது எந்த வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை.
வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து உங்களுக்கு என்னப்பா உனக்கே நடுநிலையாளர் நான் அந்த வீட்டை கொளுத்தல, அதனால நான் வந்து அதை அணைக்கலாம் மாட்டேன், வேடிக்கை தான் பார்த்துட்டு. தமிழ்நாட்டு அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்கள வந்து விளக்கமாத்த கொண்டு அடிச்சிருக்காரு. சாதாரண விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. நீ வந்து எங்கேயோ வீடு எரிஞ்சிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நான் கொளுத்தலையே, நான் பத்த வைக்கலையே, நான் கொளுத்தல, அதுக்கு நான் காரணம் இல்லை. வீட்டை கொளுத்துகிற வேலையை ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான். வீட்டுல எவனோ ஒருத்தன் புகுந்து திருடுறான் அப்படிங்கிறதும், வீட்டை ஒருத்தன் வந்து அந்த தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதும் வித்தியாசம் இருக்குது. அந்த வீடு கொளுத்தப்படும் போது நான் நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன். நான் வந்து நடுநிலை, என்னுடைய கற்பை நிரூபிக்கணும். சார் ஊடக தர்மம்னா அதான் சார் அப்படின்னு சொல்லி ஊடக தர்மம்னு இந்த கால சூழல் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னா உன்னோட யோக்கியதை என்ன அப்படிங்கிறது துருவத்தை கேட்டிருக்காரு. நீ நடுநிலையா இருக்குன்னா நாளைக்கு உன் வீடும் 10 வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு எரிக்கிறவன் பக்கம் நின்று பேசுற. இப்போ நோட்டா எனக்கு எந்த கட்சியும் பிடிக்காதுப்பா, நான் பூர்ண யோக்கியம் அப்படின்னு சொல்றேன். அவனுடைய யோக்கியதை என்ன? நோட்டான்னு சொல்றவனுடைய யோக்கியதை என்ன? நோட்டாக்கு வாக்கலையும் இன்னும் யாரும் கிளம்பல, அப்படி கிளம்புறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இனிமே வந்து அதையும் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் நேரடியா சொல்ல வச்சுப்போமே. ஆனா நோட்டானா என்ன, எந்த கட்சியும் வேண்டான்னு இப்ப நீ முடிவெடுக்கிறது பிஜேபி வேணும் அப்படிங்கிற போது அதை வெளிப்படுத்துறாரு. இன்னொரு விஷயம், அவர் வந்து அல்டர்னேட்டிவ் என்ன, இதுக்கு ஒரு மாற்று வேணும். மாற்றை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? இது காங்கிரஸ் சரியான மாற்றா, இந்தியா கூட்டணி சரியான மாற்றா, இது மாற்றா அது மாற்றான்னு கேட்டா நடைமுறையில யதார்த்தத்துல ஊரறிஞ்ச உண்மை. நீங்க பிஜேபி அப்படிங்கிற கட்சியை இந்தியாவில் இருக்க எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா, இவங்க மாற்று இல்லைன்னு ஒருத்தன் சொல்லலாம். மாற்று இல்லைன்னு சொல்றது எவ்வளவு மோசடியான வாதம் அப்படின்னு வைக்கிறார். நீ வந்து ஒரு கார்ல இருக்கிறீங்க, கார்ல பயணம் பண்ணி கார்ல தீ பிடிச்சிருது. நீ அங்க உட்காந்துக்கிட்டு இந்த கார் எல்லாம் வேற கார் எது, இதுக்கு நல்ல மாற்று எது, நான் வந்து காரை விட்டு இறங்க மாட்டேன், இந்த கார் தீயை பிடிச்சிட்டுன்னா இன்னொரு பக்கத்துல இருக்க இதோட ராயலான ஒரு கார்ல தான் போய் இறங்குவேன்னு சொன்னா செத்து தான் போகணும். பரவாயில்ல, அவன் எரிஞ்சு செத்தா பரவாயில்ல, கூட இருக்க நம்மளே சேர்த்து சாவடிக்கிறான்றதான் பிரச்சனை. இப்போ ஒரு சொந்தக்கார பையன், ஒரு பையன், அவன் வந்து ஏதோ ஒரு தோல்வி, அது என்ன தோல்வின்னு இருக்கு, ஒரு பர்சனல் தோல்வி, காதல் தோல்வி தான், ஏதோ ஒரு தோல்வி. அவன் வந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, மக்கா நான் வந்து கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லல, மக்கா நம்ம தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு கூட வந்தவங்கள போய் வண்டியில போயிடுச்சிருக்கான். வண்டியை ஒரு மரத்துல போயிடுச்சுட்டானா. அவனுக்கு வந்து இவன் கூட போய் அவன் எங்களையும் சேர்த்து தற்கொலை பண்ண சொல்றான். அதே மாதிரியான வேலையை தான் நடுநிலைவாதிகள் செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஐடியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லாமல் அவர் வெளிப்படுத்துறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே சிம்பிளான வேர்ட்ஸில் விக்கிபீடியாவை பார்த்துட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிற இன்ஃப்ளூயன்சஸாக இல்லாமல் உண்மையிலே பொறுப்போட தனக்கு பின்னால் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன செய்யணுங்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவர் தேஷ்பக்தில் பேசும்போது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோமே. இந்த 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த செய்தியை பார்க்குற பார்வையாளர்கள் குறைந்தபட்சம் ஒரு 100 பேர்கிட்ட கொண்டு போவாங்க. 100 கோடி பேர்கிட்ட போய் சேர்றதுக்கு இது ஒரு வழி. அப்போ இதிலே முடிஞ்சிடும் நம்பலை. ஏன்னா இதை பார்க்குறவன் அந்த பக்கம் சங்கியாகவும் இருப்பான். அப்போது ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ணியிருக்கிற நபர்கள்ட்ட பேசாதீங்க. புதிதாக தன்னுடைய சிந்தனையை ஓப்பனாக வச்சிருக்கிற நபர்கள்ட்ட போய் பேசுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. நடந்து கொண்டு இருக்கிற நெருக்கடியை பற்றி சொல்லுங்கள். நேரடியாக அவர் கம்பேர் பண்ணுறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்து தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அல்டர்னேட்டிவ் எதுன்னு யோசிச்சுட்டு இருந்தியா? பிரிட்டிஷ்காரன் போகணும். அதே மாதிரி அவர் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஹக்கல்லாம் இவனுங்களை வந்து விரட்டி அடிக்கணுங்கிற பொருளில் சொல்கிறாரு. முதல்ல இந்த ஆட்சியை நகர்த்தணும். ஆட்சியை நகர்த்துறது தான் ஃபர்ஸ்ட் அல்டர்னேட்டிவ். நகர்த்தினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? இந்த இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அது தன்னுடைய தன்னாட்சிக்கு கொண்டு வருவதற்கான சட்டத்திட்டத்துக்கு வரணும். இந்த வேலைகள்லாம் செய்கிறது தான் முதன்மையான வேலை. இப்போ இந்த 100 கோடி பேர்கிட்ட நீ கம்யூனிகேட் பண்ணி பரவலாக பரப்ப இந்தியாவில் ஒரு மாற்றம் வரும். இதை பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது? நீ இந்தியனா, நீ வந்து பாகிஸ்தானி அப்படின்னு ஒன்று பரப்பியிருக்காங்க அவரை. அப்புறம் அவர் ஒய்ஃப் வந்து பாகிஸ்தானின்னு பரப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜெர்மன்ல அப்படின்னு சொல்லி பரப்பியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து காங்கிரஸ்காரன்னு பரப்பியிருக்காங்க. இந்த பரப்புரை ஊழல் பண்ணாரு காங்கிரஸ்காரர். இந்த பரப்புரை எல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்கு, ஏமாத்து வேலை. எதுக்கு இது பண்றாங்கன்னா, நான் சொல்ற வாதங்களுக்கு பதில் இல்லாத போது அவர்கள் பலவீனமாக இருந்து கொண்டு என் மீது அவதூறு சேற்றை பரப்புகிறார்கள். மிக முக்கியமானது அடுத்த கட்டம், நீ வந்து ஆம் ஆத்மிகிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற, இது ஆம் ஆத்மி கட்சிக்காரன், ஆம் ஆத்மிகிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற அப்படிங்கிற பொழுது சிம்பிளான எல்லோருக்கும் புரிகிற வகையில், எளிய வகையில் காசு தான் வேங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதிகமாக காசை சோசியல் மீடியாவுக்கு டம்ப் பண்ற ஒரே கட்சி இந்தியாவில் பாஜக தான். ஒன்னுத்துக்கும் கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுல வந்து பீர் பைசப்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவர்கிட்ட வந்து இந்தியாலேயே எந்த சேனல்லையுமே கூட அவ்வளோ பிரபலங்கள் போய் கொடுத்துருக்க மாட்டாங்க பேட்டி. வந்து நான் ஸ்மிருதி இரானியா இருக்கட்டும், பியூஷ் கோயலா இருக்கட்டும், ஜெய்சங்கரா இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் தான் கொடுக்கல. கிட்டத்தட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதான் தந்தி டிவில கொடுத்துட்டாரு 2 பேர்கிட்ட. அதை விட பயங்கரமா கேட்பாரு அவரு. ஸோ எல்லா மினிஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதனுடைய பெர்ஸ்பெக்டிவே என்னவா இருக்கும் அப்படின்னு, அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க இந்தியாவுக்காக, எவ்வளோ உழைக்கிறாங்க, ஜெய்சங்கர் எப்படி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்,
பியூஷ் கோயல் பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, இவங்க எப்படிப்பட்ட ஆளுமை. வச்சு அதே அப்படி சைட்ல வந்து ஒரு சாமியார் வருவாரு. ஜால்ரா தட்டும் போது ஜால்ரா உடையலாக தட்டுவாங்க இல்ல. ஏஎன்ஏல அந்த அம்மா ஒரு இன்டர்வியூ எடுத்துருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? உங்களுக்கு 4 லாங்குவேஜ் தெரியாம, 5 லாங்குவேஜ் தெரியும், உனக்கு இத்தனை லாங்குவேஜ் தெரியும், என்ன கண்டென்ட் தெரியும்னு கேட்கவே இல்லை. இப்போ வந்து இங்க தந்தி டிவிலையும் கேட்டிருந்தாங்களா என்ன சாப்பிடுவீங்க நீங்க, உங்களுக்கு பயங்கர அப்படியே அது ஆல்ரெடி நானும் அசிஃபனாலும் பேசுவோம். ஐயோ பெருமாளே இந்த மாதிரிதான் 2 பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இல்ல ஐயோ ஓடல காலம் ஓடல அப்போ அந்த அளவுக்கு மாறி போன சூழல்ல இல்ல. அவர் ஆக்சுவலா அவர் கொடுக்காம நம்ம ஆள்கிட்ட கொடுத்துருக்கோம். ராஜவேல் நாகராஜன் கொடுத்திருந்தா பிரதமர் அவர்களே எப்படி ஃபீல் பண்ணி அவர் நல்லா உருக்கமா அவரோட வாய்ஸ்ல பேசியிருந்தாருன்னா, நீங்க வந்து சத்குரு இடத்துல நீங்க வந்து கடையை போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அப்ப இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு சூழல்ல ஒருத்தர் வெளிப்படையா வந்து பேசுறாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளும் அதை சொல்றோம். இப்போ நீங்க வந்து இங்க பாக்குறீங்க, இந்த இதுக்கு பின்னால இந்த உழைப்பு, இப்போ அரண் செய்ய இருக்கட்டும் அல்லது இதர நட்பு ஊடகங்கள் எதா இருக்கட்டும், வி ஆர் ரிஸ்கிங் ஃபார் வாட்? எந்த சூழல்ல இந்த சேனல்ஸ் நடத்தப்படுது அப்படின்னு கேட்டா, 2024 பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் அரசியல் சாசனத்தை திருத்துவார்கள், இந்தியாவில் இருக்கிற அடிப்படை உரிமைகளை பறிப்பார்கள். அப்படி பறித்து விட்டால் நாம் எல்லோருடைய உரிமைகளும் பறிபோகும். அப்படிங்கிற சூழல்ல அந்த உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்னால மக்கள் மத்தியில பரப்புரை செய்யறத ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு செய்யணும். இது வந்து இந்த வேலையை வந்து கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்குமா? அப்படி கொடுக்காது. ஒரு செல்வந்தர் வாழ்க்கை கொடுக்குமா? கொடுக்காது. இதற்கு மாறாக பாஜக பக்கம் போய் என்னன்னா, நீங்க வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கோஷ்டி, ஒரு கரகாட்ட கோஷ்டி இருக்குது. அந்த கரகாட்ட கோஷ்டியை சார்ந்த அந்த தலைவர் வந்து அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களாம் பிழைக்க தெரியாதவனுங்க, நம்ம பாரு கார் வாங்கிட்டோம், நம்ம வீடு வாங்கிட்டோம், எதுக்கு பிஜேபிக்கு சொம்படிச்சதுனாலே. இப்படி ஒருத்தர் இருக்கிறான், உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அவங்க எல்லாம் அப்படி செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ பிழைக்க தெரியாதவர்கள் என்பதல்ல, அப்படி பிழைக்க கூடாது. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புங்கிற மாதிரியான பிழைப்புக்கு போகக்கூடாது. இல்ல இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்ல, இது வீடியோ பண்றதுனால இது வந்து மகிழனுடைய பொறுப்பு, தேவாவுடைய பொறுப்பு, அசீஃபோட பொறுப்பு அல்லது நண்பர்களுடைய பொறுப்பு, அது கிடையாது. இது எங்களை ஒன்றும் நேர்ந்து விடலை. இதுல இது வந்து வெளியில இருக்கிற மக்கள். இப்போ வந்து பெரியார்கிட்ட ஒரு முறை கேட்டபோது, இதை செய்யறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு பெரியார்கிட்ட கேட்டபோது பெரியார் சொன்னாரா, வேற எவனாவது இதற்கு தகுதியான நபர் வந்து செய்தால் நான் இந்த பணியிலிருந்து ஒதுக்கிக் கொள்வேன். துருரத்தி சொல்றாரு, நீங்க ஏன் இந்த வேலையை செய்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு வேற சந்தோஷமா இருக்குன்னு ஆசை, எனக்கு ஊர் சுத்தணும்னு ஆசை, என்னுடைய பேஷன் அதுதான். ஆனா இந்த விஷயத்துல நான் காலம் தாழ்ந்து விலகி இருக்க முடியாது. அப்போ விலகி இருக்க முடியாதுங்கிற அரிச்சு இருக்குல்ல, இது வந்து அறிப்பு கிடையாது. விலகி இருக்க முடியாதுங்கிறது பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அந்த பொறுப்புல இருந்து தான் துருரத்தி மாதிரியான ஆட்கள் பேசுறாங்க. அதை வடக்க ஒரு செல்வாக்கு செலுத்த தொடங்கி இருக்குது. வடக்க வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு இந்தியில ஊடகவியலாளர் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு பேச வச்சோம். அவருக்கு வந்து 29 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். அவர் மத்தியில் அந்த உணர்வுகள் வெளிப்பட தொடங்கியிருக்கு. ஆனால் ஒருமுகமாக அது எல்லா உணர்வும் இந்தியா கூட்டணிக்கு போய் சேரணும். சேர்ந்தா என்ன நடக்கும்? இந்தியா கூட்டணி ஊழல் பண்ணாதா? இந்தியா கூட்டணி சார்ந்தவங்க பூரண யோக்கியர்களா? அந்த எந்த சர்டிபிகேட்டுக்கும் கிடையாது. நம் முன்னால் இருக்கிற மிக மிக வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, காப்பாத்த போறியா இல்லையா? தண்ணி எடுத்து ஊத்த போறியா இல்ல வேடிக்கை பார்க்க போறியா? அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் யாரு? அவனோட யோக்கியதை என்ன, ஜாதகம் என்னங்கிறது மேட்டர்ல இருக்கும். வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை காப்பாற்றணும். காப்பாற்றி முடிச்சுட்டேன்னா தண்டிக்கலாம். முதல்ல மோடி செய்து கொண்டிருப்பது இந்தியாவுக்கு தீ வைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. மணிப்பூர்ல அதை செய்யறாரு, லடாக்ல நடக்குது, மணிப்பூர்ல போராட்டம் நடக்குது. இதை வந்து கண்ணை மூடி வச்சுக்கிட்டு இப்போ நீதி தேவதைக்கு வந்து பார்வை கிடையாது அப்படின்னு கருப்பு இதை போட்டிருக்க மாதிரி, ஜனநாயகத்தின் ஒரு தூண் சொல்ற மீடியாவுக்கு கண்ணை கட்டி வச்சுக்கிட்டு மோடி ஆடுகிற ஆட்டம், அந்த ஆட்டம் வந்து சகிக்க முடியாததாக இருக்குது. அப்படிங்கிற போது இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு துருரத்தி போலவே அல்லது எங்களை போலவே துருரத்தியை போலவே நாமும் அந்த வேலையை செய்யறோம். அதை பரவலா மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டியது பொறுப்பு. இல்ல நம்ம வேலை மட்டும் இல்ல, சாதாரண மக்கள் கூட நீங்களும் பேசுங்க. ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு, கேமரா இல்லையா ஒரு மொபைல் வச்சு பேசுங்க. மொபைல் வச்சு பேசி பரவலா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கு பேசலாம், நாளைக்கு பேசவே முடியாது. நீங்க வந்து உங்களுடைய கருத்துரிமை என்பது கருத்துரிமை பறிக்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க, பெருசா நடக்காதுங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்க கண்ணு முன்னால நீங்க பாபரி மஸ்ஜித் ஒரு கண்ணு முன்னால இருந்த மசூதியை இடிச்சு அதுக்கு வந்து ராமர் கோயிலை கட்டிட்டு, இப்போ இந்த ராமர் கோயில் பெருசா செல்ஃப் எடுக்கணும். ஒரு பிரதமர், நாட்டின் பிரதமருடைய யோக்கியதை என்ன? பிரதமர் வந்து என்ன பேசுறாரு, என்னை வந்து ராமர் கோயில் நான் கட்டினேன், கோயிலுக்கு யாரும் வரல அப்படின்னு. கோயிலுக்கு நீ வந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த அந்த அம்மா முர்முவே கூப்பிடல, நீ ஏன் கூப்பிடல? சங்கராச்சாரிகள் உனக்கு கோயிலை வந்து சாமியை தொடக்கூடாது, சாமியை சுட்டா நீ தீட்டுன்னு சொல்லி சங்கராச்சாரிகளை ஏத்து பேசுறதுக்கு வக்கில்ல. சங்கராச்சாரிகள், இதே சங்கராச்சாரி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த பொழுது இந்த காஞ்சி சங்கராச்சாரி அந்த அம்மாவை கிணத்துக்கு அந்தாண்ட வச்சுட்டு சந்திச்சாராம். சங்கராச்சாரியோட யோகியதை அது. அதே வடக்க இருக்க சங்கராச்சாரியெல்லாம் மோடியை வந்து தொடவே கூடாது. மோடியினுடைய 56 இன்ச் மார்பும் அது வந்து சத்திரியனின் மார்பு இல்ல, ஒரு சூத்திரனின் மார்பு, நீ தொடக்கூடாதுன்னு சொன்ன போது அப்படி துணிஞ்சு சீனாக்காரன்ட்ட மட்டும் இல்லை, சங்கராச்சாரியோட ஏத்து கேள்வி கேட்க முடியாத ஒரு மோடி நமக்காக கேள்வி கேட்பார், நமக்காக யோசிப்பார் அப்படின்னு ஒரு 10 வருஷம் ஏமாந்துட்டோம். இதுக்கு மேலே ஏமாற முடியாது. அப்படிங்கிற பொழுது இன்னும் வெளிப்படையாக எல்லா மக்களும் பேசணும்.
இங்க இப்போ தெரிஞ்ச நம்ம இந்தியில பேசணும்னா எப்பவும் பேசல, அவ்வளவுதான். இப்போ பேசலாம், நீ பேசவே முடியாது, வாயில ஃபெவிகால் போட்டு மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் பேசவே முடியாது. அப்போ கருத்துரிமை பறிபோகும், வாழ்வுரிமை பறிபோகும். இந்தியாவில் இருக்க பொது சொத்துங்கிறது அது இது உங்கள் சொத்து அப்படின்னு வடிவேலு பஸ்ஸை காமிப்பார்ல. இந்த பஸ்ஸு, ஆலைகள், இது எல்லாத்தையும் நம்ம உழைப்பின் பலனாக உருவானது. அதை வந்து முழுக்க பணக்காரனுங்க பாக்கெட்டில் சொருவிக்கிட்டு அதுலேருந்து அவன் பாக்கெட்லேருந்தே திருடி காசு சேர்த்துக்கிட்டு இருக்கிற பிஜேபி இன்னும் மோர் டேஞ்சரஸ். இது வந்து இஷ்யூ கிடையாது. இப்போ நான் இஷ்யூவை பேசுறவங்கள என்ன பண்ணுவோம், அதுதான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு பிஜேபியோட த்ரெட் என்ன அப்படின்றத தூரத்தி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், அண்ட் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க, மக்களும் இதை போய் பேசணுன்றது ஒண்ணு. இந்த இடத்துல நான் இஷ்யூவை பேசுறது, பாஜக விட்டுட்டு மற்ற கட்சிகள், ஆம் ஆத்மி யோகியமா, திமுக யோகியமா, இந்த டைம்ல நீங்க அதிமுக சப்போர்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பேசுறாங்களே, அவங்களை வந்து நம்ம மக்கள் என்னவா புரிஞ்சுக்கணும்? மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மக்கள் சரியாக வெளிப்பட்டால் மக்கள் வந்து சாணியை முக்கி அடிப்பாங்க. அயோத்தியாசர் வந்து ஒரு இதுல ஒன்று சொல்லியிருப்பாரு, பார்ப்பனர்கள் வந்து தெருவுக்குள்ள வந்தா சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க அப்படின்ட்டு. இவர்களை வரலாற்றில் சாணியை கரைத்து ஊற்றி அடிக்கிற காலம் கண்டிப்பாக வரும். நீ வந்து பிஜேபி யோக்கியமாங்கிற கேள்வி வரல உனக்கு, அது உன்னுடைய வார்த்தை வந்து கட் ஆயிடுது. அப்புறம் ஏடிஎம்கே ஆளுமை, அவர் பிஜேபி இன்னை வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி, நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் மக்களை எதுக்கணும் என்னப்பா எதுக்குறது, என்னப்பா எதுக்க சொல்றீங்க, என்னப்பா இந்த கேள்வி கேட்டேப்பா. ஆளுநரே எனக்கும் ஆளுநருக்கு என்ன பிரச்சனை? இவர் வடிவேலு வந்து மாப்பிள்ள என் அடியை பார்க்கல இன்னும் பாரு அப்படின்னு சொல்லி உள்ள போனோடனே கோவை சரலா வந்து பட்டி அடி பெண்ட்டை நிறுத்துறாங்க வெளியே. ஏண்டா வச்சு அவ்வளவு கும்பு அதே கேட்கல. பத்திரிகையாளர்களுக்கு எடப்பாடியோட பதில் அதான் இருக்குது. என்ன எவ்வளவு கும்பு அனுப்பியிருக்காங்க, இந்த கூட்டணி விட்டு வெளியே போ, 2 சீட்டு வாங்கிட்டு வான்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா நீ பாஜக அவனை போய் திட்ட சொல்றேங்கிற மாதிரி எடப்பாடி கேட்டா, எடப்பாடிக்கு ஒரு ஆளுமை பெயிண்ட் அடிக்கிறது. அப்புறம் வந்து இந்த கட்சி இந்தியா கூட்டணி ரைடுகளை நியாயப்படுத்துறது, ஊழல் செய்ததால் இடி வருகிறது என்பது, நான் என்ன சொல்றேன், டிஎம்கேக்கு இடி வருது, ஆம் ஆத்மிக்கு இடி வருது. இப்போதான் இடி போகும், எவனையும் கன்விக்ட் பண்ணாது, காசு மட்டும் வசூல் பண்ணிட்டு வந்துடும். எதுக்கு வசூல் பண்ணிட்டு வரும்னா எலக்ட்ரல் பாண்ட்ல காசு வசூல் பண்ணிட்டு வந்துடுங்கிற உண்மை வந்ததுக்கு பிறகும் கூட, இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயங்கள் வந்த பிறகும் கூட இவனுங்களுக்கு வாயில வந்து எதையோ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எலக்ட்ரல் பாண்ட் பத்தி பேசவே இல்லை, வாயே திறக்கல. எதடா வாயில வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த லெவலுக்கு அடிமைகளாகி போன சூழல்ல துருவத்தி மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் தமிழ்நாட்டில் இண்டிபெண்டன்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இன்னும் அதிகமாக வரணும் அப்படிங்கிற தேவை தான். அதுல இருந்து கேட்கறது உண்மையிலே திளைப்பா மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு வயசான தாத்தா உட்காந்து பேசிட்டு இருக்காரு, அப்படி இல்லாம ஐடியாலஜிக்கலா எந்த விஷயத்தும் போல அவர் சிம்பிளா ஒன்று சொல்றாரு, நான் ஒரு இந்தியன் சிட்டிசனா, ஒரு சாதாரண குடிமகனா பேசுறேன், எனக்கு ஒரு பதட்டம் வருது. எந்த மாதிரியான பதட்டம்? ஜெர்மன்ல இருந்து பேசுறேன் அப்படின்னா, டேய் சுபாஷ் சந்திர போஸே ஜெர்மன்ல இருந்தா பேசிட்டு இருக்காரு, சுபாஷ் சந்திர போஸ் போல. இப்போ வந்து பகத்சிங் வந்து நாடாளுமன்ற வளாகத்துல குண்டு போட்டுட்டு அந்த நீதிபதியிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் கொல்லணும்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டிருக்க முடியும், நான் கொல்லலை, ஆனால் எதற்காக குண்டு போட்டேன்னா உங்க காதுகள் வந்து அந்த அளவுக்கு மறுத்து போயிருக்கு, கேளாத செவிகள் கேட்கட்டும், அவ்வளவுதான் நோக்கம். நம்முடைய நோக்கமும் கேளாத செவிகள் கேட்கணும். காந்தி ஆகட்டும், பகத்சிங் ஆகட்டும், இன்னும் நம்ம முன்னோடிகள்லாம் சேர்ந்து ஒண்ணுமில்ல, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சிம்பிளா யோசிச்சு பார்ப்போம், ஒருவேளை பாஜக ஆட்சி வந்தால், அல்லது பாஜக ஆட்சி இந்த சுதந்திரம்லாம் எதுவுமே வராமல் இருந்திருந்தா, இதுக்கு முன்னால நாம வந்து சத்தியமா யோசிச்சு பார்த்தா, அந்த வரலாற்றுல ஒருவேளை டைம் மிஷின் ஒன்று இருந்தா, டைம் மிஷின் இந்த நாட்டில் இருக்க பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு டைம் மிஷின் வழங்கப்பட்டு நீங்க 150 ஆண்டுகள், ஒரு 200 ஆண்டுகள், ஆக்சுவலி டைம் மிஷின் ஒரு நல்ல அற்புதமான கனவு தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க போயும் தெரியாது, தமிழர்களோட பொற்கால ஆட்சிக்கு போயிடும், அண்ணன் கூட சேர்ந்து தமிழர்கள் செல்ல செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தோம். அண்ணனே போனதுல தான் இருப்போம். அண்ணனுக்கு மட்டும் டைம் மிஷின்ல வேற ஏதாவது கொடுப்பாங்களா? நான் வந்து மிக தாழ்ந்த பட்டியல் சாதியை விட மிக கொடுமைப்படுத்தப்பட்டவன்னு சொல்றாருல. நீங்க ரொம்ப பின்ன 200 வருஷம் இந்த நாட்டில் இருக்க பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு டைம் மிஷின் வழங்கப்பட்டா 200 வருஷத்துக்கு முன்னால எங்க தாத்தா ஒன்று சொல்லிடுறாரு. அவருக்கு 95 வயசு ஆகுது. அவர் சொல்லாரு, ஒரு வயக்காட்டு வரப்புல நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பாப்பா நடந்து வந்தா இவர் வந்து ஓன்னு சத்தம் கொடுக்கணும். எதுக்கு? இவருடைய நிழல் அங்க பற்றக்கூடாதான். உன் நிழலு கூட தீட்டு அப்படிங்கிற நேர்ந்த நிலைமையில இருந்து நம்ம மெல்ல சுயமரியாதையோட வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு பாஜக வந்தா நம் நிழலும் தீட்டாகும். நம் நிழலே தீட்டாதுன்னா வருங்கால சந்ததி தலைமுறை எல்லாரும் அடிமையாகும். நாம வந்து இன்னைக்கு சுயமரியாதையோட படிச்சுட்டு பேசிட்டு இருக்கோம்ல, அது காணாமல் போகும். அப்போ சுயமரியாதைக்கு பங்க வர இந்த சுயமரியாதை இல்லாத புரோக்கர் பசங்க அவங்க வந்து எப்படியாவது நத்தி பொழைச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்தா அது வரும். அப்படி வராமல் இருக்குன்னா துருவத்தி ஒரு சாம்பிள். நாம தனிப்பட்ட முறையில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் ஆகி இது வந்து பல்கி பெருகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம், உஷாரா இருந்து பொழைச்சிக்கோங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோனுடைய. முடிஞ்சா பொழைச்சிக்கோங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. முடிஞ்சா பொழைச்சிக்கிறது இல்லை, இது வாழ்வா சாவா போராட்டம். நாம் துணிஞ்சு இந்த எலெக்ஷன்ல 2024 தமிழ்நாட்டில் நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லை,
இந்த 19ஓட நம்ம கடமை முடிஞ்சதுன்னு மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவு நார்த் இந்தியாலையும் நம்ம ரீச் அவுட் பண்ணோம். முடிஞ்சளவு அந்த வேலையை செய்யணும். 2024 பாஜக கண்டிப்பாக தோற்று போகணும். ரொம்ப நன்றி. மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம், பார்த்துட்டு சொல்லலாம் பார்ப்போம். இன்னும் அந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தில் பண்ணிக்கணும். மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.